இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். டூ நாட் quench the spirit. அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை, சாட்சியுள்ள ஜீவன் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தேவனை மட்டுமே நம்பியிருக்கிறோம். மனிதரை நம்ப வேண்டும். அவர்களும் நல்லா பழக வேண்டும். அவர்களுக்கு சமாதானமாக அவங்க இருக்கணும். ஆண்டவரை பற்றி சொல்லணும் இருக்கு என்ற ஒரு நல்ல கொள்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அது மிகவும் நல்லது. ஆனாலும் நாம் சில நேரத்தில் யாரிடம் பழகிறோமோ நமக்கு தெரியாது. சில நண்பர்கள் இருப்பார்கள், சில நபர்கள் இருப்பார்கள், சில குழுக்கள் இருக்கும். உங்கள் தொழிலில் கூட இருக்கலாம், உங்கள் வேலையில் இருக்கலாம், இல்லை நம்ம ஆலயத்தில் கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தங்க நம்மளுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை கெடுக்கும்படி நம்மை கோபமூட்டுவார்கள். நம்ம பழைய சட்டையை திருப்பி நம்ம போட வைப்பாங்க. அதாவது பழைய கோபம், எரிச்சல் விட்டு வந்திருப்போம், சாட்சியுள்ள ஜீவன் வாழ்ந்துட்டு இருப்போம். அதை மழுங்கடிக்கும்படியாக, சாட்சியை கெடுக்கும்படியாக சில துன்மார்க்கர்கள், சில பரியாசக்காரர்கள் நம்மிடம் இருப்பார்கள். அவங்க தேவனை அறியாதவர்களும் இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். அப்போ அவங்களோட நம்ம பழக வேண்டிய ஒரு தருணத்தில் அவங்க நம்மளை கோபம் ஊட்டி, நம்மளை எரிச்சல் ஊட்டி, நம்ம சாட்சியை கெடுத்து நமக்கு விரோதமாக அவங்க எழும்பலாம். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சமயத்தில் நம்ம கோபம் படாதபடி, எரிச்சல் அடையாதபடி பொறுமையாக நிதானத்தோடு இருந்து, ஆவிக்குரிய மனிதன் கோபப்படக்கூடாது. பொறுமையாக நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் அவன் நிதானிக்கப்படுவான். அவனுக்கு எந்த வித கேடும் வராது. உங்களுக்கு நீங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்போது உங்களுக்கு எந்த வேதனைக்குரிய காரியம் எழும்பாது. துன்மார்க்கன் உங்களிடம் தோற்று போவான். உங்களை பரிசுத்த ஆவியினர் உங்களை எந்த நேரத்திலும் காத்து கொள்வார். ஆவியிலே அனலாருங்கள். டூ நாட் quench the spirit. உங்களோட ஆவியை தயவு செய்து அவித்து போடாதிருங்கள். உங்கள் முன்னேற்றத்தை கெடுப்பதற்காகவே சில மனிதர்கள், சில வேண்டாத மனிதர்கள் உங்களை கோபம் ஊட்டுவார்கள், உங்களை மிகவும் எரிச்சல் ஊட்டுவார்கள். தயவு செய்து வேதாமத்தின் வார்த்தையின்படி நீ கீழ்ப்படிந்து உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள். தேவன் தாமே இன்றும் என்றும் வாழ்நாள் உங்களை கூட இருந்து பரிசோதனை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, காத்துக்கொள்வாராக, ஜெயத்தை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்து ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.